ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாளில ஒரு மனிதனை அவர் தேடி சென்றார். 38 வருஷமா வியாதிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு குளத்தின் அருகே படுத்து கிடக்கிறான். அவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனே இந்த வார்த்தையை சொல்றான், ஐயா, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதையை போல இந்த குளத்துக்கிட்ட படுத்து கிடக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லுகிறான். இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், அவனுடைய மனைவி அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவனுடைய பிள்ளைகள் அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவன் 38 வருஷமா வியாதிப்பட்டு இருக்கிறான். அவனால சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால யாருமே அவனை கவனிக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த மனுஷனை தேடி போகிறார். 38 வருஷமா வியாதிப்பட்டு கிடக்கிற அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து தேடி போய் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். பாருங்க, அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். உடனே அந்த மனிதனுக்கு சுகம் உண்டானது. குடும்பத்தால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, மனைவியால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, பிள்ளைகளால புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தன்னுடைய சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை தேடி சென்றார். அதே போல இன்றைக்கு உங்களையும் இயேசு கிறிஸ்து தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்க பிள்ளைகள் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்க கணவன் உங்களை புறக்கணித்திருக்கலாம், உங்க மனைவி உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை இன்னைக்கு தேடி வந்திருக்கிறார். எதற்காக என்றால், உங்களுக்கு நன்மை செய்வதற்காக, உங்களை வாழ வைப்பதற்காக இயேசு இன்றைக்கு தேடி வந்திருக்கிறார். ஆகையினால அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். 38 வருடமா படுக்கையில கிடந்த அந்த மனிதனை தேடி சென்று இயேசு வாழ வைத்தார். அவர் தான் சொல்றார், என் நாமத்தினால, இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க எதை கேட்டாலும் சரி உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகையினால நீங்க யாரா இருந்தாலும் சரி, இயேசுவேன்னு நீங்க அந்த வார்த்தையை சொல்லி, அந்த பெயரை சொல்லி உங்க கஷ்டத்தை சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார். எனக்கு இயேசு கிறிஸ்து வாழ்வு தந்திருக்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னாடி மரண படுக்கையிலே கிடந்தேன். நான் எப்படி இந்த கைப்பிரதியை அந்த ஐயாவுக்கு கொடுத்தேன், இப்ப நாங்க எப்படி இந்த கைப்பிரதியை ஊர் ஃபுல்லா கொடுக்கிறோம், அதே போல எனக்கு கொடுத்தாங்க. ஐயா, நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவை நீங்க விசுவாசிங்க, இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த வார்த்தையை நான் அப்படியே கேட்டு அதை படிச்சேன். அந்த கொடுத்த கைப்பிரதியை வாங்கி படிச்சேன். படிச்சுட்டு ஏசப்பான்னு கூப்பிட்டேன். ஏசப்பா என் அருகாமையிலே இறங்கி வந்தாங்க, என்னை தொட்டாங்க, பூரணமான சுகத்தை கொடுத்தாங்க. இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த இயேசுதான் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்க கையில கொடுக்கப்பட்ட அந்த கைப்பிரதிகளை நீங்க கவனமா உட்கார்ந்து படிச்சுட்டு இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டு உங்க குறைகளை எல்லாம் ஒரு மனிதரிடத்துல சொல்லுகிறது போல நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், இயேசு இன்றைக்கே உங்க குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றுவார். ஏசப்பாவை கும்பிடுறதுக்கு ₹1 கூட பணம் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்க பக்கத்துல வருவார், அவர் உங்களை தேடி வருவார், உங்களுக்கு சுகம் தருவார், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி தருவார், கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றுவார். எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர். பாவத்தை மன்னித்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வல்லமை உள்ளவர் இயேசு மாத்திரமே. ஆகையினால இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, உங்க வாழ்க்கை மாறும், சந்தோஷம், சமாதானம், நிம்மதி கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்திலிருந்து மனசுல ஏசப்பான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பரலோக பிதாவே, இந்த நாளில
ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்ப அந்த வார்த்தைகளை கேட்டு இயேசுவேன்னு மனசுல நினைக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய கஷ்டம் மாறட்டும், வியாதி மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகமும் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பெரியவர்களை ஆசீர்வதிங்க, தாய்மார்களை ஆசீர்வதிங்க, வாலிபர்களை ஆசீர்வதிங்க. நல்ல மழையை கொடுங்கப்பா, நல்ல செழிப்பை கொடுங்க. விளைநிலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்க கரத்துல இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.